News First, Prime Time, Sunrise. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். இந்த நாள் முழுக்க சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடற்பிராந்தியங்களும் கொந்தளிப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு வைத்தியர்கள் இன்று நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளனர். இந்தியாவிலிருந்து படகு மூலம் நாட்டிற்கு வருகை தந்த போது கைதான இலங்கை அகதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வாரணாசியில் மேம்பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பில் நிர்மாணப் பணிகளில் ஈடுபட்ட நிறுவனம் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஒருநாள் அடையாள பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. சிங்கப்பூருடன் இலங்கை கைச்சாத்திட்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை கண்டித்தே இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் அவசர மருத்துவ நடவடிக்கைகள் இடம்பெறும் என அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ஹரிதா அலுத்கே தெரிவிக்கின்றார். இறக்குமதி செய்யப்படும் சீனி மீது விதிக்கப்பட்ட விசேட வர்த்தக வரியை அதிகரிக்குமாறு சீனி இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த கோரிக்கையை வாழ்க்கை செலவு குழு நிராகரித்துள்ளதாக அந்த குழுவின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போது இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கான விசேட வர்த்தக வரி 31 ரூபாவாக காணப்படுகின்றது. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சர்வதேச சந்தையில் சீனி 1 கிலோகிராமிற்கான விலை 10 ரூபாவால் வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் பாரிய அளவில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனி களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையில் கர்ப்பிணி தாய் மேரி ரம்சிகா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்களின் பிணை மனு தொடர்பில் பரிசீலனை செய்த நீதிபதி நிபந்தனைகளுடன் கூடிய பிணையில் செல்வதற்கு சந்தேக நபர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய 2 சந்தேக நபர்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை விதிக்கப்பட்டுள்ளது. தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளை 2 சந்தேக நபர்களும் தனித்தனியாக முன்னிலைப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி சந்தேக நபர்களை கையொப்பமிட வேண்டும் எனவும் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பகுதியில் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கர்ப்பிணி தாயான மேரி ரம்சிகா படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் நாவட்குழி பகுதியில் ராணுவ சுற்றுவளைப்பின் போது 24 பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. யாழ் மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இந்த ஆட்கொணர்வு மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மன்றில் ஆஜராகிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஹேகித குணசேகர ஆட்கொணர்வு மனுவை விசாரணை செய்வதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார். சம்பவம் இடம்பெற்று 22 வருடங்களுக்கு பின்னர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் 2 வயது சிறுவன் ஒருவன் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறுவனின் தாயும் தந்தையும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் புதுக்கடை இலக்கம் 4 நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. மாளிகாவத்தை ஹிஜ்ரா வீதியில் திங்கட்கிழமை மாலை திடீரென உயிரிழந்த 2 வயது சிறுவனின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தாது தந்தையும் தாயும் அடக்கம் செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூர்மையற்ற ஆயுதத்தால் பல தடவைகள் தாக்கப்பட்டுள்ளமையினால் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுவனின் உடலில் காயங்கள் காணப்படுவதாகவும் அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி சந்தன பேரேரா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய சிறுவனின் உயிரிழப்பு கொலை என்ற அடிப்படையில் சிறுவனின் தாயும் தந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த இருவரும் சிறுவனின் உண்மையான பெற்றோர்கள் அல்ல என்ற விடயம் கண்டறியப்பட்டுள்ளது.
2 வருடங்களுக்கு முன்னர் கொழும்பு தொடலங்க பகுதியில் வசித்த தம்பதியினரின் மகனையே தாம் வளர்த்ததாகவும் சந்தேக நபர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். சிறுவனின் பெற்றோர்கள் வெளிநாடு சென்றமையினால் தாம் சிறுவனை வளர்ப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் சிறுவனை வளர்ப்பதற்கான எவ்வித சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் பிறப்புச் சான்றிதழும் இதுவரை பெறப்படவில்லை என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மாளிகாவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பலத்த மழை காரணமாக உடவளவை நீர்த்தேக்கத்தின் 5 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கலாவுயாவின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்களை மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கோடிப்பிலி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் தாழ்மட்டத்தில் காணப்படுகின்ற இடையூறின் காரணமாக நாட்டின் தென் அரைப்பகுதியில் முகில் செறிந்த மழையுடன் கூடிய வானிலை காணப்படும். நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு, இரத்தினபுரி மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக, மேல், வடமேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பதுளை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்நிலைகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது. அத்தோடு ஹப்புத்தளை கொழும்பு பிரதான வீதியின் பெரகலை மேல் விகாரகலை பகுதியில் புதிதாக சில நீர்வீழ்ச்சிகள் தோற்றம் பெற்றுள்ளதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. மழைக்காலங்களில் மாத்திரமே இவ்வாறான நீர்வீழ்ச்சிகளை காண முடிவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114 896 896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.